ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. மார்க்கெட் பொதுவாக 3 விஷயம் தான் பண்ணும். ஒன்று ட்ரெண்ட் ஆகும், அது அப் ட்ரெண்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம். அப்படி இல்லைனா கன்சாலிடேட் ஆகும், எங்கேயுமே போகாமல் ஒரு லெவலுக்குள்ள ப்ரைஸ் மேலே கீழேன்னு போயிட்டு வரது தான் கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஜோனில் ரிவர்ஸ் ஆகும், போயிட்டு அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆகும், அதுதான் ரிவர்சல்னு சொல்லுவாங்க. இந்த 3 சினாரியோ தான் மாற்றி மாற்றி நடக்கும். ஆனால் இதில் நிறைய டைப் இருக்குது. இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, ப்ரைஸ் ஹைஸ் லோஸ்னு மேக் பண்ணும். ஹைஸ் லோஸ், ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோன்னு போச்சுன்னா அது அப் ட்ரெண்ட். ப்ரைஸ் வந்து லோ ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹைன்னு போச்சுன்னா இது வந்து டவுன் ட்ரெண்ட் சொல்லுவாங்க. ட்ரெண்டை இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் வந்து இந்த லோஸ், இந்த லோவர் லோஸ் அண்ட் இந்த லோவர் லோ இதுக்கு கீழெல்லாம் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் இந்த மாதிரி லோவர் லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு எப்போ இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணுதோ அப்போ நீங்கள் செல் பண்ணலாம். இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் நம்ம செல் பண்ணுவோம். அப் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் ஹையர் ஹைக்கு மேலே பிரேக் ஆகுதோ, ஹையர் ஹைன்னு சொல்லலாம், அப்படிலாம் ஸ்விங் ஹைன்னு சொல்லலாம், இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம பை பண்ணலாம். அப்படி இல்லாமல் இன்னும் கன்ஃபர்மேஷன் வேணும்னா ப்ரைஸ் புல் பேக் கொடுத்து இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம பை பண்ணலாம். இது எல்லாமே ப்ராபபிலிட்டி தான், சர்டனிட்டி கிடையாது. மார்க்கெட்டில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அன்டில் அண்ட் அன்லெஸ் நம்ம ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு லாங் ரனில் எந்த விதமான இம்பேக்டும் இருக்காது, ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். சில டைமில் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மூவ் ஆகும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம 20 மூவிங் ஆவரேஜ் அப்படிலாம் 50 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். எப்போல்லாம் அந்த மூவிங் ஆவரேஜுக்கு ரீட்ரேஸ் ஆகுதோ அந்த லெவலில் நம்ம ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம். மூவிங் ஆவரேஜுக்கு எக்ஸாக்டாக வரணும்னு பார்க்காதீங்க, அதுக்கு கிட்ட வரும்போது நம்ம ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம். கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸை வச்சு கேண்டில் ஸ்டிக் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ட்ரெண்டிங் மார்க்கெட் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கன்சல்டேஷன்னா ப்ரைஸ் பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆகும்போது நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ப்ரைஸ் ஏதோ ஒரு லெவலில் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணும், அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஏதோ ஒரு லெவலில் சப்போர்ட் ஃபேஸ் பண்ணும். இந்த லெவலை மார்க் பண்ணிவிட்டு ப்ரைஸ் எப்போல்லாம் இந்த லெவலுக்கு வருதோ அப்போ நம்ம செல் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரைஸ் எப்போ சப்போர்ட்டுக்கு வருதோ அப்போல்லாம் நம்ம பை பண்ணலாம். இந்த லெவலில் ஏன் ட்ரேட் பண்ணணும், இன்பிட்வீனில் இங்கே பை அண்ட் செல் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகும்போது நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஃபேவரபுளாக இருக்கும், ரிஸ்க் டு ரிவார்ட் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். இப்போ இங்கே செல் பண்ணுறீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருக்கும், உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1:3, 1:4 உங்களுக்கு ரிஸ்க் டு ரிவார்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சப்போர்ட்டில் பை பண்ணும்போது உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும் அண்ட் இவ்வளோ தூரத்துக்கு ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிஸ்க்கு கூட கம்பேர் பண்ணும்போது உங்களோட ரிவார்டு நிறையவே இருக்கும். அதுக்காக தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லைனா சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் கிட்ட நம்ம ட்ரேட் பண்ணணும். ட்ரெண்ட் மார்க்கெட் எப்படி ட்ரேட் பண்ணுறது, கன்சல்டேட் ஆனால் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ரிவர்சல்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி ட்ரேட் பண்ணுறது. ரிவர்சல்னால் ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் போயிட்டு இந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆச்சுன்னா அதை ரிவர்சல் சொல்லுவாங்க. ப்ரைஸ் இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குது, ஏதோ ஒரு ஜோனில் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரீவியஸாக இருக்க ஹையர் லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்ற அர்த்தம், பேரிஷாக மூவ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இதை தான் ரிவர்சல்னு சொல்லுவாங்க. ரிவர்சலில் மோஸ்ட்டாக நம்ம சார்ட் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் டபுள் டாப், டபுள் பாட்டம், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், ட்ரிபிள் டாப், ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸை வச்சு நம்ம ரிவர்சலை கண்டுபிடிக்கலாம். ரிவர்சல் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, ட்ரெண்ட் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, எப்போ ப்ரைஸ் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதோ அந்த லெவலில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிஸ்க் டு ரிவார்ட் ஃபேவரபுளாக இருக்கும். இதுதான் பேசிக். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே புல்லிஷாக மூவ் ஆகிட்டு இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா ஹை லோ, அந்த ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுது, ஸோ புல்லிஷாக இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு லோ வைக்குது, அகெயின் பிரேக் ஆகுது, ஸோ ஹையர் ஹை ஹையர் லோன்னு மூவ் ஆகுது, ட்ரெண்ட் புல்லிஷாக இருக்குது. இந்த லெவலில் ஏதோ ரீசனுக்காக ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் பேரிஷாக மூவ் ஆகிருக்கு, ஒரு ஹை மேக் பண்ணியிருக்கு அண்ட் இதுதான் வந்து லோ. இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை பேரிஷ் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு, இப்போ நம்ம பேரிஷ் கண்டினியூவேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணி செல் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த லெவலில் நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும், உங்களோட டார்கெட் 1:2 ட்ரை பண்ணுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்
கன்சாலிடேட் ஆகிட்டு டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அகைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அகைன் இந்த லெவலுக்கு வந்தப்புறம் நீங்கள் இங்கே செல் பண்ண ட்ரை பண்ணலாம். பிகாஸ் 2 டைம்ஸ் நம்மளுக்கு எவிடன்ஸ் கொடுத்துருக்கு அங்கே சப்ளை இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த லெவலில் நீங்கள் செல் பண்ணலாம். டார்கெட் இந்த சப்போர்ட்டில் நீங்கள் புக் பண்ணலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகி சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிமாண்ட் இருக்குது. பிகாஸ் ப்ரைஸிங் வந்து அக்ரெசிவாக மூவ் ஆயிருக்கு. அகைன் இந்த லெவலுக்கு ப்ரைஸ் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பை பண்ணலாம். டார்கெட் இந்த லெவலில் வச்சுக்கலாம். இந்த லெவலில் நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லோ, இது வந்து ஒரு ஹை. ப்ரைஸ் இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனதுனால இது வந்து லோவர் லோ. அகெயின் ப்ரைஸ் ஒரு ஹை மேக் பண்ணியிருக்கு. இது வந்து லோவர் ஹை. ப்ரைஸ் ஃபர்தராக லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோன்னு மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிருக்கு. இந்த ஓவரால் கன்சாலிடேஷனை ஒரே மூவாக கன்சிடர் பண்ணிக்கணும். இது வந்து லோவர் ஹை அண்ட் அகெயின் லோவர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும் நம்ம ஃபர்தராக ட்ரெண்ட் கண்டினியூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணி செல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ட்ரெண்ட் கண்டினியூஷன் அண்ட் கன்சாலிடேஷன் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ ரிவர்சல் பார்க்கலாம். ப்ரைஸ் இங்கே பேரிஷாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை அண்ட் லோவர் லோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் ஹை. ப்ரைஸ் அதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த லெவலுக்கு கீழே போகலை. இதுக்கு கீழே போனால் தான் நம்ம ட்ரெண்ட் கண்டினியூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ப்ரைஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, கன்சாலிடேட் ஆகிருக்கு. இதுதான் ப்ரீவியஸ் ஹை, அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைன்னு சொல்லலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். செல்லர்ஸை விட பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ், ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகும்போது இங்கே பை பண்ணுவாங்க. சேஃபாக ட்ரேட் பண்ணுறவங்க இந்த லெவலுக்கு ரீடெஸ்ட் வரக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அப்புறமா பாருங்கள் ப்ரைஸ் எவ்வளோ ஃபர்தராக புல்லிஷாக மூவ் ஆயிருக்கு. ப்ரைஸ் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ஹை, ஒரு லோ மேக் பண்ணியிருக்கு. அகெயின் ஒரு ஹை மேக் பண்ணியிருக்கு. இது வந்து ஹையர் ஹை. அகெயின் ஒரு ஈக்குவல் லோ மேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் மூவிங் ஆவரேஜில் ஏதாச்சும் புல் அவுட் பண்ணிவிட்டு இல்லைனா ட்ரெண்ட் லைனில் பேஸ் பண்ணி இங்கே பை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 SMA அண்ட் 50 SMA சப்போர்ட்டாக ஆக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் அப்படி இல்லைனா ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறது தான். ஸோ பி ஹம்பிள் அண்ட் பி கன்சிஸ்டன்ட். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.